அன்று அவன் வீடு திரும்பும்போது நன்றாகவே இருட்டி விட்டிருந்தது. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே அவன் வருவதை சியாமளா பார்த்து விட்டாள். வராந்தா விளக்கை ஏற்றிவிட்டு வேகமாக வந்து கதவை திறந்தாள். புது வேலை ரொம்ப சிரமமா இருக்கா? நாழியாச்சி இன்னும் காணலையேன்னு எட்டி பார்த்துட்டே இருந்தேன். பெற்ற தாயைப் போல் பரிவுடன் வரவேற்றபடி மகிழ்ச்சியுடன் அவள் பேசிக்கொண்டே உள்ளே திரும்பினாள். இந்த குறுகிய காலத்திற்குள் அவனுக்குள் எத்தனை விதமானதொரு மன மாறுதல்! சியாமளா அம்மா மீது மதிப்பும் அன்பும் அவனையும் அறியாது மனதில் பெருகி வளர்ந்து கொண்டு போவதை உணர்ந்தான். தங்க இடமளித்த அந்த வீட்டின் மேல் பொறுப்பு உணர்வு தானாகவே ஏற்பட்டு விட்டிருப்பதையும் அறிந்தான். சட்டென்று வாயிற்கதவை அடைத்து தாளிட்டான். நடை விளக்கு வீணாக எறிவதை அணைத்தான். பெரியம்மா, 10 நிமிடத்தில் வந்துடுறேன். நீங்களே எல்லாம் செய்ய வேண்டாம், நான் கூட உதவ விரும்புகிறேன் கூறிவிட்டு வேகமாக குளியல் அறைக்குள் ஓடினான். ஷவரிலிருந்து தெளித்த குளிர்ந்த நீரில் சட்டென்று குளித்து முடித்து பனியனும் லுங்கியுமாக வெளியே வந்தான். சியாமளா அடுப்பருகில் உணவு பாத்திரங்களை ஆக்கி கொண்டிருந்தாள். சாப்பாட்டறை மேஜையை துடைத்து விரிப்பை போட்டு தட்டுக்களை வைத்து தண்ணீர் டம்ளரில் ஐஸ் தொண்டங்களை மிதக்க விட்டு கொண்டு வந்து வைத்தாள். சமையல் மேடை மீது அவள் எடுத்து வைத்திருந்த உணவு பாத்திரங்களை கிடுக்கியால் பிடித்து கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான். பெரியம்மா, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுகிறேன். நீங்க நாள் முழுவதும் வீட்டு வேலை செய்து களைச்சு போயிருக்கீங்க. பரிவாக பேசியபடி கரண்டியால் வாழைக்காய் பொடி மாசை அள்ளி அவளது தட்டில் வைத்தான். சாதத்தை பரிமாறி சாம்பாரை வார்த்தான். அலுமினிய சம்புடத்திலிருந்து தயாராக பொரித்து வைத்திருந்த பப்படங்களை எடுத்து தட்டின் அருகே வைத்தான். கேரட் வெள்ளரிக்காயை பொடல் பண்ணியிருக்கீங்க, அதையும் எடுத்து வரேன். ஓடி சென்று குளிர்சாதன பெட்டியிலிருந்து அதை எடுத்து வந்து பரிமாறினான். பரவாயில்லை, இப்போ நீ நன்னாவை பரிமாறவும் உபசரிக்கவும் கற்றுக்கொண்டு விட்டுருக்க. இன்னும் கொஞ்ச நாளில் சமைக்க கூட கற்றுக்கொண்டு விடுவ போல இருக்கே. சிரித்தபடியே சியாமளா எதிரே நாற்காலியில் உட்கார்ந்தாள். தன் தட்டிலும் உணவு வகைகளை பரிமாறிக்கொண்டு சித்தார்த்த அருகே அமர்ந்தான். சுஜரிதா அவளது மனைவியாகிவிட்டது போலவும், சமையல் அறையில் அவளுக்கு உதவியாக ஓய்வு நாட்களில் அவள் கூட உதவி செய்வது போலவும் தன்னுள் எழுந்த கற்பனையில் பரவசமடைந்தவனாக வாழைக்காய் பொடுமாசை அள்ளி வாயில் போட்டுக்கொண்டான். சட்டென வீட்டின் நினைப்பு நெஞ்சை பிடித்தது. சியாமளா அம்மாள் சமையலில் மைத்திலி மணி போல மிகவும் கெட்டிக்காரியாக இருந்தாள். எந்த ஒரு உணவு வகையும் இவள் தயாரிப்பில் சாப்பிட ருசியாக இருந்தது. பச்சை மிளகாய் கடிச்சிட்டியா? கண்ணில் ஜலம் வந்து விட்டதே. சிரித்தபடி சியாமளா தண்ணீர் டம்ளரை அவன் அருகில் நகர்த்தினாள். என்னவோ சில நாட்களாக வேலை கிடைத்தும் அவனும் ஒரு மனிதன் என்ற தன்னம்பிக்கை ஏற்பட்டு விட்டதாலோ, அல்லது சுஜரிதாவிடம் மனதை பறிகொடுத்து காதல் வயப்பட்டு நெஞ்சுருகி போனதாலோ அவனுக்கு தன் வீட்டு மனிதர்களை உடனடியாக பார்க்க வேண்டும் என்றதொரு நினைப்பு அடிக்கடி ஏற்பட்டு மனதை வருத்தி கொண்டிருந்தது. மைத்திலி மன்னி சியாமளா அம்மாவைப் போலத்தான் பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் போட்டு தாளித்து பொடிமாஸ் தயாரிப்பது வழக்கம். அண்ணாவும் அவனும் இலையில் உட்கார்ந்ததும் அத்தனையும் ஒரே மூச்சில் தின்று முடித்து விடுவார்கள். இதென்ன அநியாயம்? பொடிமாசை இப்படி அண்ணனும் தம்பியும் சாம்பார் சாதத்துக்கு முன்னாடியே பட்சணம் பண்ணிட்டா? ரசத்துக்கு அப்பளத்தை காய்ச்சித்தான் போட முடியும். சிரித்து கொண்டே உள்ளே போவாள் மைத்திலி. சுஜிதான் எனக்கு இப்படி செய்ய கற்றுக் கொடுத்தாள்னா நீ ஆச்சரியப்படுவ. அந்த பொண்ணு சமையல் வேலையில் படு சுட்டி. அவ அம்மா கிட்ட இருந்து எல்லா தினசு சமையலும் கத்துண்டு இருக்கா. அபார சுறுசுறுப்பு. அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன். வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு வீட்டையும் கணவனையும் பொறுப்பாக கவனிச்சுப்பா. திடுக்கிட்டு நிமிர்ந்தான் சித்தார்த். காது மடல்கள் சூடாகி நெஞ்சு படபடப்பதை உணர்ந்தான். உண்மையில் அவன் கொடுத்து வைத்தவன்தான். சுஜி அழகி மட்டுமல்ல, ரொம்ப பொறுப்பான பெண், பொறுமைசாலி, திறமைசாலி. அவனை உண்மையாகவே நேசிக்கிறாள். சமையலிலும் வீட்டு நிர்வாகத்திலும் கெட்டிக்காரி. அண்ணனுக்கு மைத்திலி மன்னி கிடைத்திருப்பது போல அவனுக்கு சுஜி மனைவியாக அமைந்துவிட்டால் அதற்கு மேல் அவன் வாழ்க்கையில் அதிகம் எதையும் எதிர்பார்க்க மாட்டான். ஏமாற்றத்தில் எரிச்சல் பட மாட்டான். இது அதிக ஆசையா? அவசரப்படுகிறானா? இல்லை. இனி நீடித்து அவன் மௌனமாக இருப்பது தவறு. சியாமளா அம்மாவிடம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டால்? ரொம்ப யோசனையா இருக்கே. தேவநாதன் எனக்கு ஃபோன் பண்ணினார். வனிதா ஆஸ்பத்திரியில் நீ தொடர்ந்து வேலை செய்தால் உனக்கு நல்லதொரு வருங்காலம் நிச்சயம் இருக்குன்னார். இந்த வருஷ கடைசியில் ஆஸ்பத்திரி தலைவர் 2 பேரை கணக்கு வழக்கு பகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற பயிற்சிக்கு அனுப்ப போறாராம். அதில் தேர்ந்ததும் எடுத்ததுமே 1000 ரூபாய் சம்பளத்தில் வேலை போட்டு தருவாராம். படிப்படியாக வேலையில் உயர்வும் சலுகைகளும் கிடைக்குமாம். அந்த டாக்டருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா இன்னும் மேல் படிப்புக்கு இங்கிலாந்துக்கோ அமெரிக்காவுக்கோ
தன் செலவிலேயே அனுப்புவாராம். இதெல்லாம் கேட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சித்தார்த், உனக்கு வருங்காலம் ரொம்பவே பிரமாதமாக இருக்க போறது. பல்வேறு உணர்ச்சி போராட்டத்திலே பேச முடியாது அவன் சியாமளாவையே பார்த்து கொண்டிருந்தான். நோயாளிகளின் உணவு, ஆஸ்பத்திரி சூழ்நிலையின் சுத்தமான பராமரிப்பு, நோயாளிகளை பற்றிய விவரம் கொண்ட ஃபைல்களை பாதுகாக்கும் முறை, இதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பதுதான் அந்த பயிற்சியின் அடிப்படை நோக்கமாம். இப்போதெல்லாம் பல புதுவித படிப்புகள், பயிற்சிகள் எல்லாம் இளைஞர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கா. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னுக்கு வர நாம் தான் முயல வேணும். எதையும் யாரும் இந்தான்னு கையில் தூக்கி கொடுத்து விட மாட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல பெரியம்மா. இந்த தகுதிகள் எல்லாம் உங்கள் மூலம் எனக்கு கிடைக்கப் போகின்றன. ஆனால் நான் உங்களுக்கு இழைத்திருக்கும் கொடுமைகளை, தவறுகளை எண்ணி தழுதழுத்தான். பாபு, அதையெல்லாம் நாம் மறந்து விடுவோம். பல முறை சொல்லியிருக்கேன். சங்கடப்படாமல் சாப்பிடு. பிறகு கொஞ்ச நேரம் டெலிவிஷன் பார்ப்போம் என்றாள் அன்புடன். சாப்பாட்டுக்கு பின்னர் உணவு பாத்திரங்களையும் தட்டுக்களையும் அப்புறப்படுத்துவதில் அவளுக்கு உதவி செய்தான். பின்னர் இருவரும் முன்னறைக்கு வந்தனர். டெலிவிஷனை இயக்கிவிட்டு அவள் களைப்புடன் ஷோபா ஒன்றில் சாய்ந்து கொண்டாள். தனது படுக்கையான ஜமுக்காலம், போர்வை, தலையணை இத்தியாதிகளை கொண்டு வந்து சுவர் ஓரமாக வைத்துவிட்டு கம்பளத்தின் மீது உட்கார்ந்து கொண்டான் அவன். காணாமல் போன சிறுவனை பற்றிய விவரங்களை இனிய பெண் குரல் டெலிவிஷனில் சொல்லிக் கொண்டிருந்தது. வீட்டை விட்டு மறந்து போன அந்த சிறுவனை கண்டவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை அந்த இனிய குரல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கூறிக்கொண்டிருப்பதை கேட்டு சித்தார்த் குற்ற உணர்வில் புழுங்கி போனான். சின்ன பசங்கள் காணாமல் போகிறதுக்கு பல காரணங்கள் சொல்ல முடியும். அடுத்த ஊரை பார்க்க ஆசைப்பட்டு சொல்லாமல் கொள்ளாமல் பஸ்ஸில் புறப்பட்டு போய் கையில் காசு இல்லாமல் எங்கேயாவது முழிச்சென்று நிற்கலாம். யாராவது கடத்தி கொண்டு போயிருக்கலாம். எத்தனையோ முகாந்திரங்கள். ஆனால் சில சமயம் படித்த இளைஞர்கள் காணாமல் போய்விடுவதாக செய்திகளை படிக்கிறோம், கேட்கிறோம். இதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? சியாமளா தனக்குள்ளேயே முணுமுணுத்தது அவனுக்கு நன்றாகவே கேட்டது. சடார் என்று யாரோ சாட்டையால் முதுகில் பலமாக அடித்துவிட்ட வேதனை. அவன் ஒரு கணம் துவண்டு போனான். எத்தனையோ நாட்கள் அவன் எண்ணியது உண்மை. சியாமளா அம்மாவிடம் தன் குடும்பத்தை பற்றி சொல்லி தான் ஏன் வீட்டை விட்டு ஓடி வந்தான் என்பதையும் சொல்லிவிட வேண்டும். கட்டாயம் அந்த நெக்லஸ் விஷயத்தை அவளிடம் சொல்லிவிட வேண்டும். இல்லாவிட்டால் இனி அமைதியாக அவனால் இருக்கவே முடியாது என்று எண்ணியது உண்டு. இன்று கூட அப்படித்தான் அவன் மனதில் ஒரு எண்ணத்துடன் முன்னரையில் வந்து உட்கார்ந்தான். அந்த வார விடுமுறை நாளின் போது வாக்கு கொடுத்தபடி விடியற்காலையிலேயே சுஜரிதா சியாமளாவுக்கு வீட்டு வேலையிலும் சமையலிலும் உதவி செய்ய வந்து விட்டிருந்தாள். சுஜரிதாவுடன் சேர்ந்து மேஜையில் அமர்ந்து ஒரே குடும்பத்தவர்கள் போன்ற நெருங்கிய உணர்வில் காஃபி, டிஃபன் சாப்பிட்ட போது அவனுக்கு மிக்க மகிழ்ச்சியாக தான் இருந்தது. சில நாட்களாக கவனிக்கப்படாத தோட்டத்தை தன் பங்குக்கு சீர் செய்வதில் தீவிரமாக முனைந்து விட்டான். பூனை போல வந்து நின்ற சண்முகம், பலே பலே, ரொம்ப சுறுசுறுப்பான பையனாகிவிட்ட. வேற ஒரு நல்ல வேலை கூட கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்றார். பேசிக்கொண்டே வராந்தாவில் கிடந்த மூங்கில் நாற்காலி ஒன்றில் அவர் உட்கார்ந்து கொண்டார். அருகே தூணை பிடித்து கொண்டு நின்ற சித்தார்த்துக்கு திடீரென்று ஒரு எண்ணம் மின்னல் அடித்தது. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவது எத்தனையோ மேல். நடந்ததையெல்லாம் உள்ளபடி ஒன்று விடாமல் சொல்லி இவரிடமே யோசனை கேட்டால்? துணிவையெல்லாம் திரட்டி கொண்டு தொண்டையை செருமினான். சார், உங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். புன்னகை பூத்த முகத்தை நிமிர்த்தினார் சண்முகம். தடிமனான கண்ணாடி வழியே அவனை உற்று பார்த்தார். என்ன என்று அதட்டின அவரது பெரிய விழிகள், இந்த சியாமளா அம்மாவுக்கு நான் உறவுக்காரன் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இந்த வீட்டுக்குள்ளே நான் ஒரு திருடனாக நுழைஞ்சி கத்தியை காட்டி, எனக்கு தெரியும், குளியலறை வெண்டிலேட்டர் கண்ணாடியை உடைத்து விட்டு உள்ளே வந்தாய். மதுரையிலிருந்து ஓடி வந்த சித்தார்த்தை தேடி அவன் அண்ணன் கொடுத்த விளம்பரத்தையும் படத்தையும் சில மாதங்களுக்கு முன் பத்திரிகையில் பார்த்த நினைவு நன்றாக இருக்கிறது. திடுக்கிட்டு போனான் சித்தார்த். வாயும் தொண்டையும் காய்ந்து போயின. கீழே விழுந்து விடா வண்ணம் வராந்தா துணை கெட்டியாக பிடித்து கொண்டான். இத்தனையும் தெரிந்திருந்தும் இவருக்கு நெக்லஸ் விஷயம் தெரிந்திருக்குமோ? அவன் உடல் பயத்தில் கிடுகிடுவென்று நடுங்கியது. சண்முகத்தின் பெரிய விழிகள் மீண்டும் அவனை காலோடு தலைவரை ஆராய்ந்தன. அப்படி உட்கார், சாவகாசமாக பேசலாம் என்று கூறிவிட்டு தமது காலை மாற்றி மடக்கி போட்டுக்கொண்டு அவனை மீண்டும் உற்று பார்த்தார். அப்பப்பா, என்ன பார்வை அது! மூக்கும் விழிகளும் உதடுகளும் உட்காரடா மடப்பயிலே என்று அதட்டுவது போல மௌன மொழியில் பேசின. எச்சிலை விழுங்கிக் கொண்டு எதிரே கிடந்த நாற்காலியில் உட்கார அஞ்சி தூண்புறமாக வராந்தா தரையில் காலை வெளியே தொங்க போட்டு கொண்டு உட்கார்ந்தான் சித்தார்த். ஆமாம், வீட்டை விட்டு வெளியே ஓடிவிடணும் என்கிற எண்ணம் உனக்கு ஏன் ஏற்பட்டது? யாராவது தூண்டி விட்டார்களா
யாருடைய தூண்டுதலும் இல்லை. யாருடைய பேச்சை கேட்டும் மயங்கி நான் வெளியேறவில்லை. பிஏ முடிச்சிட்டு வேலை தேடிக் கொண்டிருந்தேன். சுலபமாக அதுவும் கிடைக்கவில்லை. இன்டர்வியூகளுக்கு போய் தோல்விக்கு மேல் தோல்வி கண்டதில் மனம் ஒடிஞ்சு போனது. எனது வருங்காலம் ஒரே இருளாக தெரிந்தது. தோல்விகளை சமாளிக்க துணிவு இருக்கவில்லை. பட்டதாரி. அதனால் எனக்கு வெள்ளை சட்டை வேலைதான் வேண்டும் என்ற வீம்பு. கீழே இறங்கி எந்த வேலையானாலும் சரி, உடல் உழைப்பால் உயர வேண்டும் என்கிற மனோதிடம் இருக்கவில்லை. வீட்டின் பொருளாதாரம் திருப்தியாக இருக்கவில்லை. பற்றாக்குறையுடன் அவதிப்பட்ட என் அண்ணன் மனைவி ஒரு நாள் சொன்னது என் மனதில் சுருக்கென்று பட்டுவிட்டது. காலை வேளையில் ஏன் 2 தரம் காப்பி கேட்குறீங்க? கட்டுப்படி ஆகலையே. இப்போ 9 மணிக்குத்தான் நிலை போட்டு விடுகிறேனே. 2வது டோஸ் காஃபி எதற்காக என்று அண்ணனிடம் முணுமுணுத்ததை நான் எனக்காக சொன்னதாக எடுத்துக்கொண்டு வெகுண்டு போனேன். வேலையில்லாத பட்டதாரி என்று மன்னி நேரடியாக திட்டாது அண்ணனை சொல்வது போல இடித்து பேசுவதாக கோபமடைந்தேன். அதற்கு பின் அவர்கள் எது பேசினாலும் எனக்கு குத்தமாகப்பட்டது. மனவேதனை அடைந்தது. வீட்டில் உள்ளவர்களை வெறுத்தேன். வெளி உலகத்தின் மீது கசப்பு அதிகரித்தது. எல்லாமே உறவு, சமூகம் எல்லாத்தின் மீதும் விரோதம் வளர்ந்து கொண்டு போயிற்று. இப்போது நிதானமாக அந்த சூழ்நிலையிலிருந்து வெளிவந்து யோசிக்கும் போதெல்லாம் எனது கற்பனை நீண்டுவிடும். எனது தாழ்வு மனப்பான்மையும் தோல்விகளும் தந்துவிட்ட கலவரம், குழப்பம் என்று புரிகிறது. மன்னி மெதுவாக சொன்ன எதையும் வீணாக கற்பனை செய்து கொண்டு தப்பாக புரிந்து கொண்டு அவர்களை வெறுத்தது தவறு என்று உணர்கிறேன். என் வீட்டார்களை நினைத்து மனம் சங்கடப்படுகிறது. அவர்களை சந்தித்து காலில் விழுந்து மன்னிப்பு பெற மிகவும் ஆவல்படுகிறேன். மூச்சு விடாது பேசினான். சண்முகம் தொண்டையை செருமினார். அதெல்லாம் சரி, வீட்டை விட்டு ஓடிவிடணும் என்கிற வெறுப்பிலே வெளியே கிளம்பின. கையில் ஒன்றும் இல்லாது ரயிலுக்கு டிக்கெட் வாங்காது பயணப்பட்டியா? திடுக்கிட்டு நிமிர்ந்தான் சித்தார்த். அவன் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. அவன் வாயாலேயே விஷயத்தை கக்க வைக்க எத்தனை நாசுக்காக கேட்கிறார் மனிதர். சும்மாவா? போலீஸ் இலாக்காவில் பல ஆண்டு வேலை செய்து ஓய்வடைந்து விட்டிருக்கும் ஒரு உயர்மட்டத்து அதிகாரியாச்சே. அவரது அனுபவங்கள் எத்தனை இருக்கும். அந்த சாமர்த்தியம், அந்த திறமை, இவையெல்லாம் எங்கே போய்விடும்? கிழட்டு சிங்கம் என்றாலும் சிங்கம் என்றால் பயப்படத்தானே வேண்டும். பலவாறு எண்ணியபடி வறட்சியாக முறுவலித்தான். வீட்டு செலவுக்கு மன்னி வைத்திருந்த பணத்திலிருந்து 200 ரூபாய் எடுத்துக்கொண்டு மேலே பேச முடியாது மென்று விழுங்கினான். 200 ரூபாயுடன் வெளியில் இத்தனை காலம் இருக்க முடிந்ததா? புருவங்களை உயர்த்தினார் அவர். மன்னியின் நகைகளில் ஒன்றை, அதாவது சிவப்புக்கள் பதித்த ஒரு நெக்லஸை எடுத்துக்கொண்டு புறப்பட்டேன். இங்கே வந்ததும் முதல் வேலையா அதை விற்றேன். முன்பின் தெரியாத பட்டணத்தில் எப்படி சமாளிச்ச? நானும் கவலைப்பட்டு கொண்டுதான் வந்தேன். ரயில் வண்டி நிலையத்தில் இறங்கியதும் சொல்லி வைத்தாற்போல் ஒரு ஆள் டெர்லின் சட்டையும் சுத்தமான வெள்ளை பேண்ட்டுமான அலங்காரத்தில் என்னை அணுகினான். வேலைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? தங்க குறைந்த கட்டணத்திலே லாட்ஜ் ஏற்பாடு பண்ணித்தர முடியும். ஒரு சிறு கமிஷன் கொடுத்தால் போதும் என்றான். என் தோள்பையை எனது தோழன் போல வாங்கி தன் தோளில் மாட்டிக்கொண்டு வழிகாட்டியபடி முன்னால் நடந்தான். அத்தனை சீக்கிரம் ஒருத்தன் வலையில் குபீர் என்று குப்புற விழுந்துட்டியா? சண்முகம் கடகடவென்று சிரித்தார். வெட்கத்தில் குன்றி போனான் சித்தார்த். ஊர் புதிது, தப்பு செய்துவிட்டு வந்திருக்கிற குற்ற உணர்வு. அந்த கலவரத்தில் அவனது பேச்சும் உதவியும் ஆறுதலாகப்பட்டன. ஆனால் அடுத்த நாளே நானே புரிந்து கொண்டு விட்டேன். அவனுக்கு டிமிக்கி கொடுத்துவிட்டு ஹைதராபாத்துக்கு ஓடி அங்கே சில அனுபவங்களை பட்டினி, பசி எல்லாவற்றிலும் அடிபட்ட பிறகு நான் ஒரு வகையில் தேர்ந்து விட்டிருந்தேன்னு சொல்லணும். உன் வயசு பெண்கள் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு வந்தாலும் இப்படித்தான் ஒரு வரவேற்பு கிடைக்கும். சில சமயம் அன்பொழுக பேசி அன்னை போல சில அம்மாக்கள் கூட தயாராக அவர்களை அழைத்து செல்ல வந்து நிற்பார்கள். எங்க பங்கஜம் இந்த வண்டியில் வரதாக இருந்தது, காணலை. வண்டி தவறிட்டா போல இருக்கு. ஆமாம், நீ தனியாவம்மா வந்திருக்க? வேலை தேடிக்கிட்டு வந்திருக்கியா? ஊர் புதுசு, கண்ட இடத்துல போய் தங்கினால் கஷ்டப்படுவ. உனக்கு ஆட்சேபனை இல்லாட்டா என் கூட வந்தா என் வீட்டில் தங்கி இருந்து கொண்டு வேலை தேடிக்கலாம். பிறகு உன் உறவு மனிதர்களை கடிதம் போட்டு வரவழைக்கலாம். வெள்ளமாக இனிக்க பேசி டாக்ஸியில் ஏற்றி போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்று பசப்பி ஒரு படுகொழியில் தள்ளிவிடுவாங்க. நல்ல வேலை, ஆண் பிள்ளை, அந்த வகையில் பிழைச்சேன். இல்லப்பா பாபு, உன் போல உலக விவகாரம் தெரியாம வெளியூரில் இருந்து 10ஆம் பசலியாக புறப்பட்டு வரும் இளைஞர்களுக்கும் ஆபத்து பல உருவில் காத்திருக்கலாம். நீ ஏதோ கருப்பு பணத்தை கொடுக்க கிளம்பி தூக்கிக்கிட்டு மெட்ராஸில் யாரிடமோ கொடுக்க கிளம்பி இருப்பதாக ஒருத்தன் சந்தேகப்பட்டு உன்னை
நிழலாக தொடரத் தொடங்குவான். யார் அது? என்ன மூட்டை? இப்படி ஆட்டோவில் ஏறு, போலீஸில் விசாரிக்கணும். நாங்கள் சிஐடி என்பார்கள். 2 பேர் எங்கேயோ கண்காணாத இடத்திற்கு கூட்டிச் சென்று இறங்கு என்பார்கள். ஆட்டோவை அனுப்பிவிட்டு அழைத்துச் சென்று அடி அடி என்று நொறுக்கி கையில் உள்ளதை பிடுங்கிக் கொண்டு குற்றுயிராக தள்ளிவிட்டு போய்விடும் கேஸ்களை எத்தனையோ பார்த்திருக்கிறேன். நல்ல வேலை, அப்படியெல்லாம் நடக்கவில்லை. என்னிடம் 200 ரூபாயும் மாற்றுடையும் தான் இருந்தன. வந்தவன் படித்தவன் போல இருந்தான். படித்தவன் போல இருப்பவன் எல்லாம் பண்பானவன் என்று நீ நினைக்க முடியாது. பட்டிக்காட்டன் போல தெரிகிறவன் எல்லாம் வில்லன்கள் என்றும் கணிப்பு செய்துவிட முடியாது. பிறகு அதட்டினார் சண்முகம். நகரத்திலே ஏதோ ஒரு சந்துக்குள் ஆட்டோவை நிறுத்தச் சொல்லி ஒரு லாட்ஜில் எனக்கு அறை எடுத்து கொடுத்தான். அருமையாக பேசினான். விற்க ஏதாவது நான் வச்சிருக்கேனான்னு மெல்ல விசாரித்தான். அவன் பழகின விதத்தில் சக்கரையா பேசின பேச்சில் மயங்கி நான் என்னையும் அறியாமல் நெக்லஸ் விஷயத்தை சொல்லிவிட்டேன். உன்னை மறுநாளே ஒரு கடைக்கு கூட்டி போயிருப்பானே? கூட்டிக் கொண்டு போனான். ஒரு வழுக்கை தலையாசாமியிடம் அழைத்துச் சென்றான். அந்த கடையும் சந்தில் தான் இருந்தது. நீ தங்கின லாட்ஜின் பெயர் தெரியுமா? காஷ்மீர் லாட்ஜின் பலகை தொங்கியது. ஏதோ சுமாராக இருக்கும்னு நினைச்சேன். மாடிப்படிகளின் கீழே கழிவறைகள். படியேறி மேலே போகும் முன் நாற்றம் மூக்கை துளைத்தது. குறுகிய வராந்தா, சாயம் கண்டு பல யுகங்களாகிவிட்ட சிறிய அறைகள், பழைய மரக்கட்டில், முடிச்சு விழுந்த மெத்தை, கரைகள் பட்டு சாயம் தெரியாத நைந்து போன விரிப்புகள், பழைய மண்குஜா, 10 நாள் கழுவிராத அலுமினிய டம்ளர், சுவர் முழுவதும் மூட்டைப்பூச்சியின் இரத்தக்கரையில். எனக்கு வயிற்றை குமட்டியது. காரியம் ஆகணுமேன்னு பொறுத்து கொண்டிருந்தேன். அந்த டெர்லிங் சட்டைக்காரன் மறுநாள் அழைத்து போன கடை ஞாபகம் இருக்கா? தெருதான் ஞாபகத்துக்கு வருகிறது. தங்கராசன் தெருன்னு பார்த்த நினைவு. அதுவும் ஒரு சிறு சந்து. ஒரு சிறு பெட்டிக்கடை போல இருந்த ஒரு இடத்திற்கு அவன் என்னை கூட்டிக் கொண்டு போனான். அந்த வழுக்கை தலை ஆசாமியை என்னால் அடையாளம் காட்ட முடியும். அவர் முகத்தில் வலது பக்கத்து தாடையின் ஓரத்தில் கன்னத்தை ஒட்டி சுண்டக்காய் பருமனில் ஒரு பெரிய கருப்பு மறு தொங்கியது. 2 காதுகளிலும் எலி மீசையைப் போல முடி நீட்டிக்கொண்டிருந்தது. மனிதன் சிரித்த போது பார்த்தேன். முன்பற்கள் 2 காலி. பலே, இத்தனை ஞாபகம் வைத்திருக்கையே. உன்னை இன்னும் 2 தினங்களில் அங்கே கூட்டிச் சென்றால் நகையை விற்க உதவிய அவனை அடையாளம் காட்டுவியா? காட்டுவேன். அவனை சமீபத்தில் நான் ஒரு நாள் வனிதா ஹாஸ்பிட்டல் அருகே ஒரு குளிர்பான கடைக்கு பக்கத்தில் பார்த்து பயந்து போனேன். ஆனால் அவன் என்னை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. இந்த மாதிரி பசங்க ஊர் முழுவதும் ஏமாந்தவனை பிடிக்க அலைந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கடைக்காரனை கேட்கிறபடி கேட்டால் டெர்லின் சட்டையின் இருப்பிடத்தை கக்கி விடுவான். சித்தார்த் மௌனமாக தரையை பார்த்தான். இவரிடம் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோமே. மனிதர் திருட்டு குற்றத்திற்கு நடவடிக்கை எடுக்க போலீஸ் வசம் ஒப்படைத்து விட்டால் ஏன் இனி பின்வாங்கணும்? செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயங்கக்கூடாது. இனி என்ன பலமான யோசனை? அந்த நகை இன்னும் உருப்படியா இருந்தா அடையாளம் காட்ட முடியுமா? முடியும் என்று தலையை அசைத்தான் சித்தார்த். மன்னி அந்த நகையை வீட்டுக்கு கொண்டு வந்தபோது பெருமையாக சொன்னது அவன் நினைவில் நன்றாகவே பதிந்து விட்டிருந்தது. விஷ்ணுராம் கேசவலால் கடை நகைகள் பின்னால் முகப்பிலோ பக்கத்திலோ அவர்களது கடை பெயர் VKன்னு சீல் குத்தி இருப்பார்கள். எப்போ கொண்டு நகையை திருப்பி போட்டாலும் தள்ளுபடி அது இதுன்னு பேசாம அன்றைய தங்க விலைக்கே அழும்பில்லாம பணத்தை எண்ணி கொடுத்து விடுவார்கள். நாணயத்துக்கு பேர் போன கடை. பேசிக்கொண்டே மன்னி நகைப்பேட்டியை திறந்து அந்த நெக்லஸை கூட்டிக் கொண்டாள். பட்டுப்புடவை சரசரக கோயிலுக்கு கணவனுடன் அவள் அன்று கிளம்பி கொண்டிருந்தாள். இப்போ நீ எப்படி இருக்க தெரியுமா? கொஞ்சலாக பேசிக்கொண்டு அண்ணன் அவளை அணுகிய போது அவள் அடிக்குரலில் அதட்டினாள். அசட வழியாதீங்க, உங்க தம்பி வாசப்படிக்கிட்டே நிற்கிறான். அண்ணன் அசட வழியே நகர்ந்து கொண்டதும் மணி பிரசாதத்தட்டுடன் கோவிலுக்கு கிளம்பிய போது பார்த்தான். அவளது கழுத்தில் நெருப்பாக ஜொலித்த அந்த நெக்லஸ் உண்மையில் மன்னிக்கு அழகாகத்தான் இருந்தது. அதை கொண்டு போய் 1500க்கு விற்று அந்த டெர்லின்காரனுக்கு கமிஷன் 200 கொடுத்து தொலைத்து உடனடியாக அவனுக்கு டிமிக்கி கொடுத்து விட்டு ஹைதராபாத்துக்கு ரயில் ஏறி என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறான். வயிற்றில் பகீர் என்று நெருப்பாக துயர உணர்வு தகித்தது. கமிஷன் கொடுத்தியா? அது திருட்டு பொருள்னு அவங்களுக்கு தெரியும். உன்னை மிரட்டி பார்த்திருப்பானே. கொடுத்தேன். அவன் மேலும் மிரட்ட பின் ஊரை விட்டு ஹைதராபாத் புறப்பட்டேன். சார், நான் தெரியாம பல தப்புகள் செய்திருக்கிறேன், ஒப்புக்கிறேன். இதற்கு தண்டனை எதுவானாலும் ஏற்க தயார். அந்த டெர்லின் சட்டையையும் அந்த வழுக்கை தலையையும் காவல்துறை அதிகாரிகள் பிடித்து தக்க தண்டனை வழங்கி தர வேண்டும். இதற்கு பிறகாவது என்னை போன்ற ஏமாளிகள் அவர்கள் வலையில் சிக்காது தப்புவார்கள். அவர்களை போன்றவர்களை அடிக்கடி பிடித்து தண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். உன்னை போல படித்த பையன்கள் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டால்
இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்காது, குறைந்து போகும். ஏன் இப்படி ஒரு பிசகை செய்தேன் தெரியல. என் இயலாமைக்காக நான் என் குடும்பத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் எனக்கு உதவ முன்வந்த சியாமளா அம்மா மீதும் கோபப்பட்டது மகா மூடத்தனம். மன்னிக்க முடியாத குற்றம். தண்டனை வழங்கினா ஏற்க கடமைப்பட்டிருக்கேன் சார், தழுதழுத்தாள். கவலைப்படாதே, எல்லாத்துக்கும் ஒரு முடிவெடுக்க நான் இருக்கேனே, அவர் சிரித்தார். அது சமயம் சியாமளா வாயில் பக்கம் வந்து எட்டி பார்த்தாள். அடடா, நீங்க வந்திருப்பது தெரியாதே. பாபு, நீ வந்து சொல்லி இருக்கலாம், காஃபி தயார் பண்ணி கொண்டு வந்திருப்பேனே என்றாள். காஃபி வேண்டாம், இப்போ சில்லுன்னு எலுமிச்சம்பழ சர்பத்து 2 டம்ளர் கிடைச்சா எங்களுக்கு போதும். ஏம்பா பாபு, இந்த உஷ்ணத்துக்கு சில்லுன்னு தருது தானே ஏதாவது, சிரித்தார். திரு திருவென விழித்த சித்தார்த் பெருமாள் மாடு மாதிரி தலையசைத்தான். சில நாட்கள் சென்றன. அன்று இரவு சண்முகம் அவனை டெலிபோனில் அழைத்தார். நாளை காலை உன் ஆபீஸுக்கு லீவு எழுதி சுஜியிடம் கொடுத்துட்டு நீ என்னோட புறப்படுற, தயாராயிரு. என்னத்துக்கு, எதற்கு கேட்க அவனுக்கு துணிவு இருக்கவில்லை. சரி சார் என்று முனகினான். காலை 9 மணி அளவில் அவர் தமது மோட்டார் சைக்கிளில் வந்துவிட்டார். ஏறிக்கோ என்று உத்தரவிட்டதும் பூனைக்குட்டி போல அவர் பின்னால் தொத்திக் கொண்டான். எங்கே போகிறோம், என்ன செய்ய போறீங்க என்று எதுவும் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாது அச்சத்தில் அரண்டு போனவனாக பட்டும் படாமலும் இருபக்கத்து கம்பியை இறுக பிடித்தபடி உட்கார்ந்திருந்தான். கடற்கரை சாலை வழியே வண்டியை செலுத்திய சண்முகம் பின்னர் நகரத்திற்குள் புகுந்து காவல்துறையினர் கட்டடம் ஒன்றின் முன் நிறுத்தினார். வண்டியை ஒதுக்குப்புறமாக நிறுத்திவிட்டு இறங்கு என்றபோது அவனுக்கு வாய் உலர்ந்து போயிற்று. நெக்லஸை திருடி விற்ற குற்றத்திற்காக அவன் இப்பொழுது முறைப்படி விசாரிக்கப்பட போகிறான் போலிருக்கிறது. முட்டிகள் நடுங்க அவன் பின்னால் மெல்ல நடந்து காவல்துறை கட்டிடத்திற்குள் நுழைந்தான். ஹலோ சார், வாங்க என்று அன்போடு வரவேற்றார் அதன் முக்கிய அதிகாரி. சுவர் ஓரமாக இருந்த நெருப்பணைக்கும் சிவப்பு வாளிகள் அருகே நின்றதொரு போலீஸ்காரர் சண்முகத்திற்கு சலாம் போட்டார். நலமா இருக்கீங்களா? ஐயாவை பார்த்து நாளாச்சு, பல்லை காட்டினார். காக்கி சட்டையில் கம்பீரமாக தெரிந்த நறுக்கு மீசைக்காரர் தான் அந்த காவல்துறை அலுவலகத்தின் தலைவர் என்று புரிந்து கொண்டான் சித்தார்த். சின்ன வயதில் தாத்தா அவனை மிரட்டியதன் பாதிப்போ என்னவோ. சீக்கிரம் சாப்பிடு, இல்லட்டா போலீஸ்காரர்கிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன் என்று பயமுறுத்தியதன் விளைவு அவனுக்கு போலீஸ், வம்பு, வழக்கு இவற்றின் மீது எப்பொழுதுமே மிரட்சி. நன்றாக வசமாக ஒரு அதிகாரி முன் தன்னை கொண்டு வந்து நிறுத்திவிட்ட சண்முகத்தை ஓரக்கண்ணால் பார்த்தான். உள்ளே வாங்க, நாம பேசலாம் என்று அந்த அதிகாரி கூறியதும் சண்முகம் அவனை அழைத்து கொண்டு அலுவலக அறைக்குள் சென்றார். உட்காரப்பா, பற்கள் தெரிய அந்த அதிகாரி மெதுவாக சிரித்தார். சண்முகத்தின் அருகில் அவனும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். மேஜை மேல் இருந்த மணியை அடித்தார். உள்ளே எட்டி பார்த்தார் ஒரு போலீஸ்காரர். நேற்று ராத்திரி அரெஸ்ட் பண்ணின அந்த ஆளை அழைச்சிட்டு வா, பிறகு வேனில் கோர்ட்டுக்கு கொண்டு போகலாம் என்றார். சிறிது பொழுதில் இரு போலீஸ்காரர்கள் இடையே தலையை சிலும்பிக் கொண்டு வந்து நின்றவனை நிமிர்ந்து பார்த்தான் சித்தார்த். ரத்தம் உறைந்து விட்டது போன்றது ஒரு அச்சம். இவரை தெரிகிறதா என்று அந்த அதிகாரி சித்தார்த்தை பார்த்து முருவளித்தார். வார்த்தைகள் நெஞ்சை அடைத்தன. டீக்காக குடித்திருந்த டெர்லின் சட்டைக்காரன் தான் அவன். முதலாக அவனை ரயிலடியில் சந்தித்து நட்பு கொண்டாடியவன், லாட்ஜ் பேசி கொடுத்தவன், நெக்லஸை விற்று உதவியவன், அவர்கள் வேலை பார்க்கும் நர்சிங் ஹோம் அருகே குளிர்பான கடையின் பக்கத்திலே நின்று கொண்டு சுஜலிதாவை பார்த்து கண்ணடித்து பயமுறுத்திய ரவுடி, அவளை பின்தொடர்ந்து அச்சமூட்டிய அவனுக்கு பயத்தை உண்டாக்கிய படுபாவி அவனேதான். பெயர் தெரியுமா? இன்ஸ்பெக்டர் கேட்டபொழுது சித்தார்த் விழித்தான். சண்முகமும் அந்த அதிகாரியும் ஒருவரை ஒருவர் அர்த்த பாவத்துடன் பார்த்தபடி சிரித்தனர். பாவம், இவருக்கு தெரிய நியாயமில்லை. தெரிந்தாலும் இவரது 1008 நாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடும். ஊருக்கு தெருவுக்கு சந்திக்கும் மனிதருக்கும் ஒரு புது பேர் சொல்லும் ஆசாமி இவர் என்றார் இன்ஸ்பெக்டர். ஏன்பா செல்லதுரை, அதாவது உன் உண்மை பேரா? உன்னை எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், ஆனால் உண்மை பேர் தான் இன்னமும் பிடிபடல. கிடக்கட்டும், பெயரில் என்ன இருக்கு? இந்த பையனை நீ பார்த்திருக்கியா கேட்டார். டெர்லின் ஷர்ட்டுக்கு பதில் அவன் ஒரு முண்டா பனியனும் இடையில் கசங்கி போன லுங்கியும் அலட்சிய முடிவுமாக இருந்தான். அப்போது தெரியாது என்றான் அமுத்தலாக. தெரியாதா? உண்மையை சொன்னால் உனக்கு லாபம். ஒரு சில மாதங்களுக்கு முன் இவரை நீ ரயில் நிலையத்தில் சந்திச்சு லாட்ஜ் பேசி அமர்த்தினதாவது ஞாபகம் இருக்கா? உதட்டை கவ்வி கடித்து கொண்டு பிடிவாத முகத்தில் பொங்க குரோதமாக விழித்தபடி நின்றான் செல்லதுரை. காஷ்மீர் லாட்ஜில் தங்க வச்சு நெக்லஸை விற்க கூட்டிக்கிட்டு போனியே, முகுந்தன் கடைக்குத்தானே? ஜோசியம் பார்த்து சொல்வது போல அவர் கேட்டதும் செல்லத்துறை அவரை வெறுப்புடன் வெறித்தான்.
நான் கேட்குறேன், முழிச்சுக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? உண்டு இல்லைன்னு சொல்ல வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? குபீர் என்று ஓங்கிய குரலில் கத்தியபடி இன்ஸ்பெக்டர் எழுந்ததும் செல்லதுரை தலையை பின்னால் இழுத்து கொண்டான். பட்டென்று ஒரு அரை கன்னத்தில் விழுந்துவிடும் போன்றதொரு பயத்தில் அவன் ஆடி போய் விட்டான். என்னப்பா, உண்மையை சொல்லிட்டா உனக்கு லாபம்னு நான் சொல்வது புரியலையா? சற்றுமுன் ஓங்கி கோபத்துடன் கத்தியவர் பற்கள் அனைத்தும் தெரிய புன்னகைத்தபடி செல்லதுரை அருகில் வந்தார். சாம தான பேத தண்டம் என்று சதுர் உபயங்களை காவல்துறையினது பயனுக்காகத்தான் நம் முன்னோர்கள் வகுத்து வச்சாங்களா? அதிசயத்துடன் தலைமை அதிகாரியை பார்த்தான் சித்தார்த். முகுந்தன் கடையில தானே நெக்லஸை வித்து கொடுத்த? நீ சொல்லாட்டாலும் எங்களுக்கு தெரியாதா? உன்னுடைய வாடிக்கைக்காரர்கள் யார் யாருன்னு நாங்க புள்ளி விவரம் வச்சிருக்கோமே, சொல்லுப்பா. நயமான குரலில் ஒரு குழந்தையிடம் கேட்பது போல விசாரித்தார் அதிகாரி. செல்லதுரை கோபமாக அவரை உறுத்து பார்த்தான். பின்னர் தலையை சிலுப்பிக் கொண்டு ஆமாம், அங்கேதான் என்றான் விரக்தியாக. போதும், இவரை அழைச்சிட்டு போங்கோ. போலீஸ்காரர்களுக்கு விடை கொடுத்தார் அதிகாரி. சண்முகத்தின் பக்கம் திரும்பினார். நேற்று ஒரு கடத்தல் விவகாரத்தில் ஆசாமியை ராத்திரி 10 மணிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணும். செல்லத்துறை மேல ஏகப்பட்ட கேஸுகள் இருக்கு. இந்த முறை கட்டாயம் 2 வருஷமாவது கம்பி எண்ண போயிடுவான். என்ன செய்வது? சிலர் குற்றங்களை செய்தே ஊறி அடிமையாக போயிருக்காங்க. அவங்கள திருத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்றார். முகுந்தனை எனக்கு தெரியும். மெல்ல தனிப்பட்ட முறையில விசாரிக்கிறேன். சிக்கலான விஷயம், பார்க்கலாம். உன் உதவிக்கு நன்றி என்று கூறிவிட்டு சண்முகம் சித்தார்த்துடன் கிளம்பினார். அடுத்தபடியாக சண்முகம் அவனுடன் தங்கராஜன் தெருவுக்குள் வண்டியை ஓட்டி அந்த கடை முன் நிறுத்தினார். சாய்வான மேஜை மீது தொந்தியை வைத்துக்கொண்டு திண்டின் மீது சாய்ந்து கிடந்த முகுந்தன் ஒரு நெருப்பு குச்சியின் பின்பக்கத்தால் பற்களை சுவாரஸ்யமாக குத்தி கொண்டிருந்தார். மிஸ்டர் முகுந்தன், சண்முகத்தின் அதிகார குரல் ஆசாமியை திடுக்கிட வைத்தது. ஐயாவா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரிட்டையர்ட் ஆகிவிட்டதாக சொன்னாங்க. வாங்க, ஏது இந்த பக்கம்? பையா, ஐயாவுக்கு ஒரு 7 வாங்கிட்டு ஓடியா. காவி பற்கள் அனைத்தும் தெரிய முகத்தில் இருக்கும் பரு உதிர்ந்து விடும் போல ஆட கூழை கும்பிடு போட்டு உபசரித்தார். பின்னால் வந்து நின்ற சித்தார்த்தை அவருக்கு அடையாளம் தெரியவில்லை. குளிர்பானம் சாப்பிட இங்க வரல. ஓர் உதவி, நாம் ஒருத்தர் நல்லாவே அறிவோம். ரிட்டையர் ஆன பிறகு நான் தனிப்பட்ட முறையில் ஒரு செக்யூரிட்டி சர்வீஸ் நச்சு நடத்துறேன். அதனால முறைத்தார் சண்முகம். ஒன்றும் விலங்கலையே. முகுந்தன் முருவடித்தார். தப்பு பையன் மேலையும் இருக்கு. முள் மேல் போட்ட சேலை போல 2 பக்கத்துக்கும் சிரமம் வேண்டாம். அதனால தவறி போய் நீங்க இவங்கிட்ட வாங்கிக்கிட்ட அந்த சிவப்புக்கல் நெக்லஸை என்ன செய்தீங்கன்னு சொல்ல முடியுமா? செல்லதுரை சில மாசங்களுக்கு முன் இந்த பையனை உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்த ஞாபகம் இருக்கா? மிரட்டலாக கேட்டார். யாருங்க இந்த பையன்? பார்த்தாவில் நினைப்பில்லையே. தமது வழுக்கு தலையை தடவினார் முகுந்தன். உங்களை இவனுக்கு நினைப்பு இருக்கே. அப்போ இவன் கொண்டு வந்து கொடுத்த அந்த சிவப்புக்கல் நெக்லஸை நீங்க இன்னும் அழிச்சிருக்க மாட்டீங்க. கைவசம் இருக்கான்னு தேடி பார்த்து சொன்னா மென்று விழுங்கினார் முகுந்தன். இந்த மாதிரி வியாபாரங்கள் எப்பொழுதுமே ஆபத்தான சங்கதி என்று பல அனுபவங்கள் போதித்திருந்த போதிலும் எக்கச்சக்கமான லாபத்தை எண்ணி துணிவுடன் தொடர்ந்து கொண்டிருப்பவர் அவர். சில சமயங்களில் இப்படி நிலைமை மோசமாகும் போது ஒப்புக்கொண்டு காதும் வைத்தார் போல விட்டு கொடுத்து தப்பித்துக் கொள்வதும் அவரது சாமர்த்தியங்களில் ஒன்று. எனக்கு விஷயமே தெரியாது. அவசரம்னா பையன் பரீட்சைக்கு பணம் கட்ட கேட்கிறானாக்கும். வீட்டுக்கு தெரிஞ்சுதான் கொண்டு வந்திருக்கான்னு நினைச்சேன். கதை வேண்டாம். 5000 பெறும் ஜாமானுக்கு 1500 கொடுத்தீங்க இல்லையா? மட்டமான பொண்ணு. கல் நகைக்கு மதிப்பேது. நான் ஒன்றும் மோசம் செய்யலை என்று முணுமுணுத்தார். தமது முட்டாள்தனத்தை நொந்து கொண்டார். மனைவி ஆசைப்பட்டாள் என்று அதை அழிக்காது வைத்துக் கொண்டது தவறாகிவிட்டது. பண்டம் கையில் இல்லை என்றால் சண்முகம் லேசில் ஒப்புக்கொள்ள மாட்டார். வேறு முறையில் அவரது வீட்டை சோதனை செய்ய ஏற்பாடு செய்து விடுவார். யமகாதகர். முன்பு ஒரு தடவை இவரிடம் மாட்டிக்கொண்டு பட்டபாடு போதும். உள்ளே சென்று இரும்பு பெட்டியை திறந்து நெக்லஸை எடுத்து வந்தார். ஒரு சமயம் பணத்தை கொடுத்துவிட்டு திரும்ப நகையை வந்து பையன் வாங்கிப்பான், வட்டி கொடுத்துருவான்னு சொன்னான் செல்லதுரை. அதனாலதான் அப்படியே வச்சிருந்தேன். முகுந்தன் கதை அளந்தபடி பற்களை காட்டிக்கொண்டு பணிவுடன் நகையை நீட்டினார். சட்டைப்பையில் தயாராக வைத்திருந்த 1500 ரூபாய்களை எண்ணி சண்முகம் முகுந்தன் முன் வைத்தார். கடன் கொடுத்து இந்த பையனுக்கு உதவினதுக்கு நன்றி. வட்டியை தள்ளிடுங்க. ஏன்னு கேட்காதீங்க. 2 பக்கமும் நஷ்டப்படாம இப்படியே சங்கதியை முடிச்சுப்போம். கடுமையாக விழித்தார். ஐயா சொன்னா சரி. படிக்கிற பிள்ளைகிட்ட நான் வட்டி கிட்டி போட்டு வாங்கி மாடி வீடா கட்ட போறேன். சிரிக்க முயன்றார் முகுந்தன். அப்பாடா, நிலைமை சுருவாகி போனது நல்லது. பணமும் பறிபோகாது, குற்றச்சாட்டுகளில் அகப்படாது,
அப்பா போதும் என்று பெருமூச்சு எறிந்தார். சியாமளா அம்மாள் முன்னிலையில் நெக்லஸை சித்தார்த்திடம் கொடுத்தார் சண்முகம். நீங்க சாட்சியாக இருக்கீங்க, இந்த நெக்லஸ் உங்ககிட்டே இருக்கட்டும். சித்தார்த் இதுக்கு உண்டான பணத்தை சிறுக சிறுக கட்டிவிட்டு பிறகு வாங்கி கொள்ளட்டும். வரட்டுமா? ஒரு காரியம் முடிந்தது, அடுத்தபடி என்ற கேள்வியுடன் சண்முகம் அவனை விரைத்து பார்த்தார். ஜென்மத்துக்கும் இனி நான் எந்த விதமான தவறும் செய்ய மாட்டேன். ரொம்ப நன்றி சார், தழுதழுத்தான் சித்தார்த். ஓகே, அன்போடு சண்முகம் அவன் முதுகை தட்டிவிட்டு விடைபெற்று கொண்டார். இத்தனை நாள் மனதை உறுத்தி அவனை திக்குமுக்காடச் செய்த அந்த குற்ற உணர்வு மாயமாகிவிட்டதை உணர்ந்தான். மனம் லேசாகி அவன் எந்தவித அச்சமும் இன்றி தலை நிமிர்ந்து மனிதனாக நடக்கும் யோகிதையை பெற்றுவிட்டிருந்ததையும் புரிந்து கொண்டு விட்டிருந்தான். அவன் செய்த தவறுகள் பல சட்டத்தின் பிடியில் அகப்பட்டிருந்தாலும் அவனது வாழ்வின் திசையே மாறிவிட்டிருக்கும். சண்முகத்திற்குத்தான் எத்தனை ஒரு பரந்த மனம்! அவனது படிப்பு, இளமை, வருங்காலம், வீட்டு சூழ்நிலை இவற்றை கணிப்பு செய்து அவன் திருந்தி நல்லவனாக வாழ எப்பேற்பட்டதொரு வாய்ப்பை அமைத்து கொடுத்தார். தனிப்பட்ட முறையில் முகுந்தனை சந்தித்து சாமர்த்தியமாக பேசி அந்த நெக்லஸை மீட்டுக் கொடுத்ததுடன் அவனது மானத்தையும் மனித தன்மையையும் மீட்டுக் கொடுத்து விட்டிருக்கிறாரே. வேலை நடுவே பலமுறை அவரை பற்றி நினைத்து நன்றி உணர்வில் மனம் கரைந்து போனான் சித்தார்த். அவர் செய்திருக்கும் உதவிக்கு ஈடாக என்ன செய்ய இயலும்? ஒரு காரியம் செய்ய முடியும். இனி தன் வாழ்க்கையில் இந்த மாதிரியான குற்றங்களை கனவிலும் நினைக்காது நாட்டின் ஒரு நல்ல மகனாக, வீட்டுக்கு ஒரு நல்ல பிள்ளையாக அவன் வாழ முயல வேண்டும். அப்படி செய்தால் அவர் செய்த உதவிக்கு ஓரளவு ஈடு செய்ததாகிவிடும். பற்பல சிந்தித்தான். அன்று பகல் உணவு நேரத்தின் போது அவன் சுஜரிதாவிடம் முதல் நாள் நடந்த எல்லாவற்றையும் விவரமாக சொன்னான். சுஜி, உன்னை பின்தொடர்ந்து பயமுறுத்திய அந்த ரவுடியும் என் மண்ணி நகையை விற்க காரணமான அந்த ரயிலடி டெர்லிங் ஷெட் நண்பன் செல்லத்துறையும் ஒரே ஆசாமிதான் என்றால் எனக்கு ரொம்பவே அதிசயமாக இருக்கு. இனி நாம் கவலைப்பட தேவையில்லை. அவன் ஏற்கனவே பல குற்றங்களுக்காக போலீசாரால் தேடப்பட்டவன். இப்பொழுது பலமாக ஒரு பெரும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த முறை சட்டத்தின் பிடியில் அவன் கட்டாயம் தக்க தண்டனையை அனுபவிக்கப் போகிறான். நல்ல வேளை, அந்த தடியன் பின்தொடர்ந்து வருவான் என்கிற பயமின்றி இனி நான் நிம்மதியாக இருப்பேன். இந்த தடியன் வாழ்நாள் முழுவதும் பின்தொடரப் போகிறானே, அதை மறந்துட்டியா? சுஜி மனம் விட்டு கலுக்கென்று சிரித்தாள். சிரித்த சிரிப்பில் சாப்பிட்ட தயிர் சாதம் புறையேறி கொண்டு விட்டது. யாரோ உன்னை நினைக்கிறா. சிரித்து கொண்டு தண்ணீர் டம்ளரை அவளிடம் நீட்டினான் சித்தார்த். என்னை எப்பவும் நினைக்கிறவர் யாருன்னு தெரியும். எதிரிலேயே உட்கார்ந்துண்டு என்னத்துக்கு நினைக்கணும்? அடிக்கடி புறையேறி நான் அவஸ்தைப்படவா? செல்லமாக அவள் சினுங்கிய போது எத்தனை அழகாக இருந்தாள்! அவளது பேச்சு முன்னைவிட அவனுக்கு இப்பொழுது இனித்தது. அவளது தோற்றம் முன்னைவிட இன்னும் அதிக அழகோடு கண்களை கவர்ந்தது. தோட்டத்தில் வீசிய காற்று கூட முன்னைவிட சில்லென்று வெயிலுக்கு எவ்வளவு இதமாக இருந்தது. எல்லாவற்றிலும் இப்படி ஒரு புதிய இனிய மாறுதலா? அவனுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. இனி அடுத்தபடி சண்முகம் அன்று அடுத்தபடி என்னவோ கவனிக்க இருக்கு என்று அவனை ஒரு மாதிரி பார்த்தாரே, அந்த அடுத்தபடியான சங்கதி அவர்களது கல்யாணமா? கடனை அடைக்காது கல்யாணம் எப்படி செய்து கொள்ள முடியும்? என்ன யோஜனை என்று சுஜி தூண்டி கேட்டபோது விழிப்புற்றான். உன்னை நான் இன்னும் கொஞ்ச காலம் எனக்காக காத்திருக்கும்படி வேண்டிக்க போறேன். ஏன்னா நெக்லஸை மீட்ட பணத்திற்கு கடன் பட்டிருக்கிறேனே. அதை பத்தி இப்ப ஏன் கவலைப்படணும்? நமது பொருளாதாரம் கொஞ்சம் முன்னேறின பிறகுதானே கல்யாணம்னு தீர்மானம். சுஜரிதா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். அவனது எண்ணங்களுடன் அவள் எப்படி ஒன்றி போகிறாள்? இவளை மனைவியாக அடைய கட்டாயம் அவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பெருமையால் பூரித்து போனான். முதல் நாள் மாலை தோட்டத்தை கொத்தி சீராக்கி நீர் பாய்ச்சி உடல் அயற்சியினால் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை அவன் எழுந்திருக்க சிறிது தாமதமாகிவிட்டது. குளித்து மாற்றுடையுடன் அவன் வெளியே வரும் முன் வாசலில் கார் நிற்கும் சப்தமும் மனித குரல்களும் கேட்டன. ஆவலுடன் வெளியே ஓடி வந்தவன் வியப்புடன் நடையிலேயே நின்று விட்டான். டாக்ஸியிலிருந்து அண்ணன், மன்னி, குழந்தைகள், தாத்தா என்று எல்லோரும் இறங்கினர். ஜாமான்கள் வராந்தாவிலே அடுக்கி வைத்து எண்ணி விட்டு திருப்தியுடன் அண்ணன் டாக்ஸிக்காரருக்கு பணத்தை கொடுப்பதை கண்டான். இவர்களுக்கு அவன் இருக்கும் இடம் எப்படி தெரிந்தது? எதற்காக புறப்பட்டு குடும்பத்துடன் கும்பலாக வந்திருக்கிறார்கள்? அவனுக்கு தாங்க முடியாத வியப்பு. சௌகியமாமா, உங்க வீட்டை கண்டுபிடிக்க கொஞ்சம் சுத்தி அலைஞ்சிட்டோம், அதான் இத்தனை நாழி, இல்லட்டா எப்பவோ வந்திருப்போம் என்று சியாமலா அம்மாவை ரொம்ப தெரிந்தவர் போல தாத்தா பேசியதை கேட்டு அவனுக்கு மேலும் வியப்பு. என்ன அப்படி ஸ்தம்பிச்சு போய் நிக்கிற?
ஜாமான்களை கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வை. அண்ணன் மன்னி தாத்தாவுக்கு குளியல் அறையை காட்டிவிட்டு எனக்கு உதவி பண்ணு. சுஜி இன்னைக்கு வர கொஞ்சம் நாழி பிடிக்கும். அதுக்குள்ளே நாம் எல்லோரும் காஃபி டிஃபன் சாப்பிட்டு முடிக்கலாம் உத்தரவிட்டாள் சியாமளா. பரவாயில்லையே, உங்ககிட்ட இவன் தங்கியிருந்த இத்தனை நாள் ரொம்பவே மாறி போயிருக்கிறான். கூடமட வீட்டு வேலைகளில் உதவுகிறான் என்று எழுதியிருந்தீங்க. நான் நம்பல. சிரித்தபடி மன்னி மைத்திலி உள்ளே வந்தாள். சித்தப்பா! கைகளை நீட்டிக்கொண்டு பாவாடை குலுங்க கால் தண்டை கிணுகிணுக்க அருகே ஓடி வந்து அணைத்து கொண்ட குழந்தை மிருதுலாவை தூக்கி மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். தொண்டையை ஏதோ அடைத்துவிட்ட உணர்வு. தாத்தா, மன்னிச்சுக்கோங்க, உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அண்ணா, ஐ எம் வெரி சாரி ஃபார் எவரிதிங் என்று தழுதழுத்தபடி குழந்தையை இறக்கி விட்டுட்டு தாத்தாவின் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தபடி விம்மினான். மகராஜனா இரு, எழுந்திருப்பா குழந்தை. இப்ப என்ன நடந்துவிட்டது? வருத்தப்படுற? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருக்கு. நீ இங்கே வந்து சியாமலா அம்மாவோட தங்கி இருக்கேன்னு அவங்க கடிதம் போட்டதுமே மனம் நிம்மதி அடைஞ்சோம். நீ எப்படி மாறி போயிட்ட? வேலை கிடைச்சிட்டது, நெக்லஸை திரும்பி வாங்கியாச்சுன்னு எல்லா செய்திகளையும் அவ்வப்பொழுது சியாமலா அம்மா எழுதினாங்க. முன்பின் நமக்கு எந்தவித பாத்தியதையும் கிடையாது. அப்போ கூட மனிதாபிமானத்தோட அந்த அம்மா செய்திருக்கிற உதவிக்கு நம் குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. தாத்தா பேரனை தூக்கி நிறுத்தி மார்புடன் அணைத்து கொண்டார். அவர் கண்களும் ஈரமாகிவிட்டிருந்தன. குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து வந்து மைத்திலியிடம் கொடுக்க சொல்லி நெக்லஸை சியாமலா அவனிடம் தந்தபோது அவன் குழப்பத்துடன் விழித்தான். சண்முகம் சாரிடம் நான் தான் பணம் கொடுத்து அதை மீட்க ஏற்பாடு செய்தேன். விவரத்தை உன் தாத்தாவுக்கு கடிதம் எழுதி போட்டு எல்லோரும் புறப்பட்டு வரணும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். முந்தா நாள் தபாலில் தாத்தா நெக்லஸுக்கு உண்டான தொகைக்கு ஒரு செக் என் பெயருக்கு அனுப்பிவிட்டார். இன்று எல்லோரும் நேரிலேயே வந்து விட்டார்கள். சியாமலா மெல்ல சிரித்தாள். என்னடா முழிக்கிற? பேங்கில் என் கணக்கில் உள்ள பணம் எனக்கு பிறகு உன் அண்ணனுக்கும் உனக்கும் சமமாக பிரிஞ்சிட்டு போறது. அதை கொஞ்சம் முன்னதாக உனக்கு இப்போ கடன் அடைக்க கொடுத்து உதவி இருக்க, அவ்வளவுதான். கவலைப்படாதே, தாத்தா விளக்கம் தந்தார். நன்றி உணர்வில் அவன் நெஞ்சு நெகிழ்ந்து போனான். இத்தனை கஷ்டங்களை நான் கொடுத்தும் எனக்கு நீங்க எல்லோரும் உதவி செய்திருப்பதை நினைக்கும் பொழுது தழுதழுத்தான். குடும்பம் என்கிற அமைப்பு சமுதாயத்தில் பின் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு? மிருகங்கள் போல விட்டோத்தியா நாம் இருக்க முடியுமா? அண்ணனுக்கு கஷ்டம் ஏற்பட்டா தம்பி முன்வந்து உதவணும். தம்பிக்கு ஏதாகிலும் தேவைப்பட்டால் அண்ணன் அனுசரிக்கணும் இல்லையா? தாத்தா புன்முறுவலுடன் கேட்டார். சியாமலா அம்மா நமக்கு எந்த வகையிலும் உறவு இல்லை. அப்படி இருந்தும் சித்தார்த் முடிக்கும் முன் அண்ணன் குறுக்கிட்டு பேசினார். அதுக்குத்தான் மனிதாபிமானம்னு சொல்வது. முன்பின் தெரியாத உன்னை, கெட்ட சிந்தனையோடு வீட்டுக்குள் நுழைந்த உன்னை மனம் மாறச் செய்து ஒரு அற்புதத்தை சாதித்து விட்டுருக்கிறாங்க சியாமலா அம்மா. அவங்க மனதில் அப்படி ஒரு கருணை சமுத்திரமா பொங்கி கொண்டிருக்கு. உன்னை நிமிஷத்தில் போலீசில் பிடித்து கொடுத்து தண்டனை அடைய செய்து உன் வருங்காலத்தையே நாசமாக்கி இருக்கலாம். ஆனால் அவங்க சிந்தனையே வேறு. நன்றாக படித்த வாலிபன். இவனை சமூகத்துக்கு பயனுள்ள வகையில் திசை திருப்ப கொஞ்சம் பாடுபடுவோம் என்று இரக்கத்தோடு முன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நமது குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு என்றார் உணர்ச்சி வசப்பட்டு. இப்போ எல்லோரும் காஃபி டிஃபன் சாப்பிட வந்தால் நான் மிகவும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன், சிரித்தாள் சியாமலா. சிறிது நேரத்தில் அந்த வீட்டிற்குள் ஒரே கூட்டம். தேவநாதனும் சண்முகமும் 10:30 மணி அளவில் வந்து சேர்ந்தார்கள். அவர்களை தொடர்ந்து சுஜரிதாவின் பெற்றோரும் சுத்தமாக உடுத்திக்கொண்டு குழந்தைகளுடன் வந்துவிட்டனர். அதோ பார் யார் வந்திருக்கான்னு என்று சியாமலா சித்தார்த்தின் முதுகில் தட்டினாள். நீல டெரிகோசாவில் நீல மலர் போல உயரமாக கொடி போல வாயிற்படி அருகே மூக்கும் முகமும் சிவக்க சுஜரிதா நின்று கொண்டிருந்தாள். இந்த பெண்ணை பத்தி தானே எழுதியிருந்தேன், எனக்கு பிடிச்சு போச்சு. மன்னி மைத்திரி ஆர்ப்பரிக்க அண்ணனும் தாத்தாவும் ஆமாம், எங்கள் வீட்டில் மைதிலுக்கு பிடிச்சா எங்கள் எல்லோருக்கும் பிடிச்சதுதான் அர்த்தம் என்று சிரித்தார்கள். அப்போ கல்யாணத்தை சீக்கிரம் வச்சுக்கலாம்னு சொல்றீங்க இல்லையா? சண்முகம் எடை புகுந்தார். சீர் வரதட்சணை ஏதும் கிடையாது. பெண்ணும் சம்பாதிக்கிறாள், பையனும் சம்பாதிக்கிறாள். ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானமாக வாழ வேண்டிய பாரதி யுகம் இது. வடபழனி கோயிலில் எளிய முறையில் 2 பக்கத்தாரும் செலவை பகிர்ந்து கொண்டு கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம் என்றார். ஆமாம், சுபகாரியங்களை தள்ளி போடுவதில் அர்த்தமில்லை என்று மைதிலி மணி ஆமோதித்தாள். இந்த தோட்டத்திலே காரேஜ் கிட்ட ஒரு சின்ன அவுட் ஹவுஸ் இருக்கு. அதை சரிப்படுத்தி கொஞ்சம் விஸ்தரிக்க போறேன். கல்யாணத்துக்கு பின் பெண்ணும் பிள்ளையும் வீடு தேடும் படலம் இருக்காது.
எனக்கும் தனியா இருக்கோமே என்கிற பயம் இருக்காது. ஓகே என்றாள் சியாமளா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒரு உணர்வை நமக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கையாண்டால்தான் நம் நாட்டில் ஒரு தேசிய ஒருமைப்பாடு ஏற்பட அனுகூலமாயிருக்கும். இந்த பகுதிக்கு சியாமளா அம்மா தான் அதற்கு அஸ்திவாரம் அமைக்கிறார்கள் என்று நாம் எல்லோரும் பாராட்டுவோம். சியாமளா அம்மா தான் இவங்க வாழ்க்கையில ஜொலிக்கின்ற ஒரு ஒற்றை நட்சத்திரம் மாதிரி இருந்து தொடர்ந்து வழிகாட்டி இருக்காங்க. தேவநாதன் பேச எல்லோரும் கைத்தட்டினர். இந்தம்மா எங்க வீட்டுக்கு வரப்போறவளுக்கு நாங்க தரும் முதல் பரிசு என்று வெற்றிலை பாக்கு புஷ்பத்துடன் தட்டில் ஒரு பிரிண்டட் சில்க் புடவையும் ரவிக்கி துணியும் வைத்து சுஜரிதாவிடம் மைதிலி நீட்ட குங்கும முகம் சிவக்க அதை அவள் பெற்றுக்கொண்டு பெருமையுடன் சித்தார்த்தை பார்த்தாள். எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாதா? தமாஷ் செய்தார் சண்முகம். உண்டு, ஊரிலிருந்து நெய்யில் பண்ணின முறுக்கும் லட்டும் கொண்டு வந்திருக்கேன். மைதிலி சிரித்தாள். அதற்கு பிறகு இன்று பகல் எல்லோருக்கும் இங்கே சாப்பாடு. மெனுவை கேட்கிறீர்களா? முருங்கைக்காய் சாம்பார், அவியல், உருளைக்கிழங்கு வறுவல், தயிர், அப்பளம், வடை, பால் பாயாசம். சுஜரிதாவின் தயாரிப்பு. அதனால எல்லோரும் இருந்து சாப்பிட்டு விட்டு இருவரையும் வாழ்த்திட்டு மெதுவா போகலாம் என்றாள் சியாமளா. அப்போ கட்டாயம் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போக போகிறோம். எங்க வீட்டுக்கு வரப்போகிற மருமகள் எப்படி சமைக்கிறாள்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? சண்முகம் சிரித்தார். சண்முகம் சார், இத்தனை நாள் என்னோட பெண் வீட்டுக்காரரா இருந்துட்டு திடீர்னு இப்போ இப்படி மாறிட்டேலே, நியாயமா? சியாமளா கேட்க சிரிப்பொலியோடு அங்கு கல்யாண கலை கட்டத் தொடங்கிவிட்டது. கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.